ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ நிறைய பிலீவர்ஸ்க்கே பார்த்தோன்னா தே ஃபைண்ட் இட் ஆட் டு பே ஃபார் சம்படி தட்ஸ் பிளேயிங் காஸ்பல் மியூசிக். இப்போ கிறிஸ்டின் மியூசிக் வாசிக்கிறானா அவனுக்கு பே பண்றதுக்கு பிலீவர்ஸ்க்கு வந்து அது ஒரு புரியாத புதிராக இருக்கும். எதுக்கு பே பண்ண அவனுக்கு? புரியுதா? இது நான் மெயினா எதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். இப்போ இந்த காட் மியூசிக் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்தது. ரைட். அது வந்த புதுசுல பார்த்தோன்னா எல்லாருமே அதை வந்து செம்மையா ஹேட் பண்ணாங்க அந்த ஆப்பை. ஆமா, நீங்க எப்படி ஆண்டவரோட பாடல்களை நீங்க எப்படி காசு கொடுத்து விற்கலாம்? இந்த மேட்டர் சொல்லுவா அப்படி சொல்லும் போது ஆண்டவர் காசு கொடுத்து விற்கிறாங்க. சர்ச்சில் ஒருத்தர் வந்து அதே சீடியை கொண்டாந்து அவர் ஒரு 10 காபி போட்டு சர்ச்சில் வெளியே ஒரு ஸ்டால் வச்சு வித்துக்கிறாரு. எனக்கு ஒருத்தர் தெரியும். அது மாதிரிதான் நான் இவரோட கான்சர்ட் போயிருந்தேன். ஒரு தடவை ஆலன் தாமஸ் அண்ணன் இருக்காருல்ல, கான்சர்ட் போயிருந்தேன். ஸோ அவரோட அந்த சிடி எல்லாம் இருந்துச்சு. அவரு சிடி பேர் என்னது? ரூஹா மினிஸ்ட்ரீஸ். நன்றி. ஓகே யா. ஸோ அந்த சிடி வந்து அவர் உள்ள போட்டிருந்தார். சரியா? அப்போ நான் சரி என்ன சிடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கிட்ட போயிருந்தேன். அப்போ அங்கே கேட்டுக்கு வெளியே ஒருத்தர் தம்பிங்க வாங்க 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 அப்படின்னாரு. ஐயோ இது எது கூப்பிடாதீங்க. நான் போனேன், என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. தம்பி அங்க சீடி வாங்காதீங்கப்பா, இங்க சீப்பா, இங்க 15 ரூபா தான்ப்பா, அங்க 50 ரூபாப்பா அப்படின்னாங்க. சரியா? எப்படின்னா அவ்வளவு சீப்பா குடிங்க தம்பி, ஆண்டோட மகிமைக்காக நான் கொடுக்குறோம்ப்பா, நீங்க 15 ரூபா வாங்கிட்டு நீங்க போய் பண்ணுங்கப்பா. ஒரு பண்றது இல்லீகல். எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்தது. அவங்க வெளியே வந்து இவங்க ஒரு சீடியை வாங்கி இவங்க ஒரு மாஸ்டர் காப்பி மாதிரி வாங்கிட்டு அதை ஃபுல்லா பைரேட் பண்ணி கேட்டுக்கு வெளியே இருந்து வித்துட்டு இருப்பாங்க இவங்க. அப்பதான் யோசிச்சேன், இவங்க தான் தமிழ் ராக்கர்ஸ் வரதுக்கு முன்னாடியே தமிழ் ராக்கர்ஸ். ஆனா இந்த குரூப் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. அவங்க பைபிள் விற்பாங்க, ஸ்டிக்கர் விற்பாங்க, அதோட சேர்த்து இந்த மாதிரி சிடி டிவிடி எல்லாம் சேர்த்து விற்பாங்க. அங்க ஒரு ஆல்பமா, எங்க 4 ஆல்பம் வச்சிருக்கேன், ஒரே டிவிடில 4 ஆல்பத்தையும் போட்டுருக்கேன். சரியா? சோ அதுல என்னன்னா இப்ப அங்கேயே இருந்தாலும் பார்த்தேன், அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து சிடி வாங்கல பிரச்சனையா இருக்காது. அங்கெல்லாம் வந்து பர்க்மன்ஸ் ஃபாதர் பாட்டா அவன் நான் வாங்கிடுறேன், காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்பாங்க. ஆனா காட் மியூசிக் ஆப் வரும்போது மட்டும் அவங்க என்னது, ஆண்டவரோட பாடல்களும் நாங்க காசு கொடுத்து கேட்கணுமா? அது எப்படி? அது நாங்க ஆராதனை எப்படி நாங்க காசு கொடுத்து செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இது பிரச்சனை என்னன்னா, யாருமே உங்களை காட் மியூசிக் காசு கொடுத்து வாங்கவே சொல்லல. சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரீயா நீங்க பாட்டு கேட்காம ஆராதனை பண்ண முடியாதா? முடியும்ல. அப்படியே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா யூ நீட் தட் ப்ராடக்ட் ஃபார் ஃப்ரீ. சரியா? அதுக்கு இவங்க என்னென்ன ஆண்டவரோட காரணம் எல்லாம் ஆண்டவரை கொண்டு வராங்க. காரணத்துக்கு ஆண்டவரோட மகிமைக்காக வர்ற பாட்டு நீ எப்படி ஃப்ரீயா கொடுக்கலாம்? ஆண்டவர் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அந்த வசனம் வரும். சரியா? அந்த வசனத்தை வச்சு அவங்க படுத்துற பாடு இருக்கே அம்மா, அதோட கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இலவசமாய் நீ என்னத்தை பெற்ற? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீ இலவசமா கொடு. ஏன்னா அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஏன்னா அந்த காலத்துல குட் நியூஸ் வித்துருந்தாங்க. ஆண்டவர் டைம்ல பரலோகத்துக்கு வரியா? இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோமே, நீ ஹெவன்ல வந்து $1000 கொடுத்தா உனக்கு ஹெவன்ல லேண்ட் கிடைக்கும், பிளாட் வாங்கலாம். அது மாதிரி அந்த காலத்துல வந்து ஆண்டவர் டைம்ல ஹெவனுக்கு போறதுக்கு வந்து இந்த காசு கொடுத்தா ஹெவனுக்கு போலாம், இந்த காசு கொடுத்தா ஹெவனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட காலத்துல தேவை பீப்புள். சரியா? அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன சொல்றாரு, அவர் சீஷர்கள் அனுப்புறாரு ஊழியத்துக்கு. அனுப்பும்போது என்ன சொல்றாரு, உனக்கு ஃப்ரீயா கிடைச்சது இந்த சால்வேஷன், ரட்சிப்பு உனக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி ரட்சிப்பு இஸ் ஃப்ரீ, சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, the gospel is free. ஆனா எனிதிங் தட் ஹேஸ் லைக் a tangible product, அது வந்து இட் cannot be free. ஏன்னா அது நீ ஃப்ரீன்னு சொன்னா வேற எவனும் எங்கேயோ காசு கட்டுறான். புரியுதா? சோ இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் ஹிம். புரியுதா நான் சொல்றது? இப்போ நிறைய பேர் இந்த கிடியன் பைபிள்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது ஃப்ரீனா அச்சடிக்கிறவன் ஃப்ரீயா அச்சடிக்க மாட்டான். அது அச்சடிக்கிறது வந்து somebody லேபர், அங்க இருக்க வேலை செஞ்சவங்க obviously pay them. somebody is paying for that. சோ யாரோ காணிக்கை கொடுத்தா அந்த கொடுக்கறதுனால they're able to give it for free. அது நம்ம எல்லார்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்றது தவறான விஷயம். சரியா? சோ இப்போ யூடியூப்ல பார்த்தனா உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ நீங்க கேட்டு நீங்க அந்த பாட்டெல்லாம் பாடலாம். ஆனா அதுக்கு முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும் பாருங்க, அத நீங்க பார்க்கணும், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்றது முதல்ல அந்த செகண்ட்ஸ் வரை நீங்க வெயிட் பண்ணி தான். சோ உங்களுக்கு வந்து at this day and age உங்களுக்கு there are so many streams for you to like listen to music. ஆனா என்ன பண்ணாங்க, இல்ல எங்களுக்கு காட் மியூசிக்ல கேட்போம், ஆனா எங்களுக்கு அது ஃப்ரீயா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரீங்கிற கான்செப்ட் பார்த்தனா நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்கு. வெளிநாட்டுல பார்த்தனா they know the value of these things. இது பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால அங்க யாருமே ஃப்ரீயா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி.
காஸ்பல் மியூசிக்ன்றது பெரிய இண்டஸ்ட்ரி. Yeah. ஏன்னா அந்த அது ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கனால தான் அதோட தரம் வந்து அவ்வளவு பெருசா இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியா மாத்தி வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. ஆப்வியஸ்லி தேர்ஸ் a dark side for it. பிகாஸ் நீங்க வந்து அது ஒரு பிசினஸா மாத்தும் போது அதுக்கு ஒரு டார்க் சைடு கட்டாயம் இருக்கு. ஆனா அதோட ஸ்டாண்டர்ட் மேல போறதுக்கு காரணம் வந்து பிகாஸ் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ரைட், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் வராங்களா, ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் தான் இவ்வளவு பே பண்ணணும். நீங்க ஒரு சிங்கரா இருந்தா, ப்ரொஃபஷனல் சிங்கர் இவ்வளவு பே பண்ணணும். அதே மாதிரி லேபிள்ஸ், ரெக்கார்ட் லேபிள்ஸ் அவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகி அதுக்கு சரியான இதுல they have put a system to this. நம்ம ஊர்ல அந்த சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் because people want it free. ரைட். அது என்னன்னா யூஎஸ்ல வந்து அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க எனக்கு ஃப்ரீயா கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் they know. நம்ம ஊர்ல என்னன்னா நமக்கு எல்லாமே இலவசமா கிடைச்சு நமக்கு வந்து லக்ஸரி கூட இலவசமா வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். தட் இஸ் a very terrible mindset to have. சொன்ன மாதிரி ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தது, அது மட்டும்தான் இலவசம். இந்த பாட்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்த பாட்டை போய் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு என்ஜினியர் தேவை, ஒரு ஸ்டூடியோ தேவை. அதெல்லாம் யாருக்கும் இலவசமா கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஃப்ரீயா எதிர்பார்க்கறது வந்து தவறான விஷயம். ஹாய் பிலீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் நம்ம ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.